Exercise 7.5 evaluate the following limits if necessary use L'Hopital rule. அதில் 7th sum limit x tends to 1 2 divided by x square minus 1 minus x divided by x minus 1 இருக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம LCM எடுத்துக்கலாம். limit x tends to 1 இதுக்கு LCM என்ன அப்படின்னா இது x plus 1 into x minus 1 இல்லையா, இது x minus 1. ஸோ காமன் LCM என்ன இருக்குன்னா x plus 1 into x minus 1 இருக்கும். இங்கே x minus 1 இருக்குது, அதனால் நம்ம ஜஸ்ட் அப்படியே 2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு x plus 1 மிஸ் ஆகுது. ஸோ minus x into x plus 1 which is equal to limit x tends to 1 2 இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்னு ஆகிடும். டிவைடட் பை இதே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா, இப்போ நம்ம லிமிட்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 2 மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 போடுங்க. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1 மைனஸ் 1 மைனஸ் 1ங்கிறது 2 டிவைடட் பை 1 மைனஸ் 1. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 0 பை 0ன்னு வந்துருச்சு. அப்போ 0 பை 0 ஃபார்ம்னு வந்ததுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எகெயின் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது இந்த கொஷினை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிடணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிடணும். ஓகேவா, யூ பை வி மெத்தடுக்கு நம்ம போகக்கூடாது. ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 இந்த ஃபைனல் கொஷினை இதை வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டேர்முக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி வந்துட்டு எக்ஸு மேலே உள்ள பவர் ஒன்று குறைஞ்சிடும். ஸோ 2 மைனஸ் 1ங்கிறது 1. ஓகேவா, 1 போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான். அண்டர்ஸ்டுட். ஓகே, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x மைனஸ் 1ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள், லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2xன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா லிமிட்ஸை அப்ளை பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 1 போடுங்க. ஸோ மைனஸ் 2x மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 which is equal to minus 2 minus 1 by 2 which is equal to minus 3 by 2. இப்போ ஒரு நியூமரிக்கல் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ இதனுடைய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 0 பை 0வோ இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ வந்ததுன்னா நம்மளுக்கு ஆன்சர் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கண்டினியூஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா, எக்ஸ் டென்ஸ் டு 1 கொஷின் என்னவோ அதை எழுதிக்கிங்க. 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதனுடைய ஆன்சர் என்னென்னா மைனஸ் 3 பை 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 8th சம். 8th சம் என்னென்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் பவர் எக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 பவர் 0 ஃபார்ம்னு கிடைக்கும். நம்ம இது மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ் பவர் n எக்ஸ் பவர் நம்பர் இருந்ததுன்னா அதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நம்ம ஏதாவது கொண்டு வர முடியும். ஆனால் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம இதை எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சப்ஸ்டியூஷனுக்கு போகிறோம். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போது இந்த பவரில் உள்ள எக்ஸை முன்னாடி கொண்டு வரணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாக் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரெண்டு சைட்லேயும் லாக் எடுத்தோம்னா என்ன ஆகிடும், மேலே இருக்க பவர் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ்னு வந்துடும். இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் லாக் எக்ஸ். ஓகேவா, இப்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு டேர்மை நியூமரேட்டர்லேயும் ஒரு டேர்மை டினாமினேட்டர்லேயும் கொண்டு வந்துக்கணும். அப்போ இதை என்ன செஞ்சுக்கலான்னு பாருங்கள், இந்த லாக் எக்ஸை நம்ம எதுவும் செய்ய முடியாது, அது அப்படியே நியூமரேட்டரில் இருக்கட்டும். அந்த எக்ஸுங்கிறத மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு கொண்டு வந்துடக்கூடாது. எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு வரணும்னா அதோட வேல்யூவும் மாறக்கூடாது இல்லையா, அதனால் 1 பை எக்ஸ். இப்போ 1 பை எக்ஸை மேலே எடுத்து போனால் என்ன ஆகிடும், எக்ஸ் லாக் எக்ஸ். அப்போ நம்மளுக்கு ஒரிஜினலான கொஷின் என்னவோ அது கிடைக்கிது. ஓகேவா, இப்போது நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா லாகு 0 டிவைடட் பை 1 டிவைடட் பை 0. லாக் 0ங்கிறது இன்ஃபினிட்டி, 1 பை 0ங்கிறது இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறதுனால இது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ எகைன் என்ன செய்யணும், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். லாக் எக்ஸை நியூமரேட்டர் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கிங்க. 1 பை எக்ஸுங்கிறது டினாமினேட்டர், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 பை எக்ஸு 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்
இப்போ 1/x அதாவது 1/x பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன்லனா -n டிவைடட் பை x பவர் n + 1. ஓகேவா? அப்போ இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், -nக்கு பதிலாக 1 டிவைடட் பை x பவர் 1 + 1. 1 + 1ங்கிறது 2. ஸோ 1 டிவைடட் பை x டிவைடட் பை -1/x ஸ்கொயர்னு இருக்குது. இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1/x இன்ட்டு இந்த மைனஸ் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க, x ஸ்கொயர் டிவைடட் பை 1ன்னு ஆகிடும். ஓகேவா? இந்த எக்ஸை இந்த ஒரு எக்ஸுக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -xன்னு இருக்கும். ஓகேவா? which is equal to limit x tends to 0 -xன்னு இருக்கும். இப்போ கொண்டு போய் இந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்னா 0ன்னு கிடைக்கும், -0. அப்போ 0ன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் வந்து டேரெக்டான ஆன்சர் கிடையாது, ஏன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, log f of x is equal to அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஒரிஜினலான கொஷினுக்குள்ள ஆன்சர் வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செஞ்சால் அது போகும் அப்படின்னா பவர் எடுக்கணும். ஓகேவா? லாகுங்கிறத நம்ம எடுத்தோம்னா அதை லாகை திருப்பி ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன செய்யணும், பவர் எடுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ஆன்சருக்கு நம்ம பவர் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்குன்னு பாருங்கள், log f of x is equal to 0. ஓகேவா? இந்த ஆன்சர் மட்டும் எழுதிக்கோங்க 0. அப்போ பவர் லாகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பவர் 0ன்னு கிடைக்கும். இங்கே f of xன்னு வந்துடும் நம்மளுக்கு, பவர் 0ங்கிறது ஆன்சரு 1. ஓகேவா? அப்போ நம்ம அந்த கொஷின் நம்ம எழுதிட்டு அது ஈக்குவல் டு ஆன்சர் 1ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? லிமிட் x tends to 0 x power x is equal to 1. Okay.